ஹலோ கைஸ், இந்த வீடியோல வந்து நாம பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நாம பார்க்கலாம். ஸோ ஒரு ஆட்டம் வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து நாம எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வந்து நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நாம ஈஸியா வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்து நாம ஒரு சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நாம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நமக்கு பீரியாடிக் டேபிள். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய பீரியாடிக் டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து லெவாய்சியர் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரையட் ரூல், அதுக்கப்புறம் வந்து ஆக்டேவ் ரூல். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பீரியாடிக் டேபிள் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரேக் த்ரூ பீரியாடிக் டேபிள் வந்து என்ன அப்படின்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து மெண்டலீவ் வந்து எலமெண்ட்ஸை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு சப்டிவிஷன் மாதிரி சர்டைன் ஏரியாஸ் வந்து சேஞ்ச் பண்ணி மோஸ்ட்லி வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து கொடுத்திருப்பாரு. இந்த பீரியாடிக் டேபிள்ல நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு பீரியாடிக் டேபிள்லையும் வந்து மெயின் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கு. ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு ரெண்டு கேட்டகரி வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஹாரிசான்டல் ரோஸ், ஸோ ஹாரிசான்டல் ரோஸ் வந்து நமக்கு 7 இருக்கு. ஸோ இந்த ஹாரிசான்டல் ரோஸோட நேம் தான் வந்து நமக்கு பீரியட், லெஃப்ட்ல இருந்து ரைட். இதே மாதிரி 7 ரோஸ் இருக்கு. ஸோ 7 பீரியட். அதே மாதிரி டாப் டு பாட்டம் வந்து வெர்டிக்கல் காலம்ஸ் உங்களுக்கு வந்து 18 வெர்டிக்கல் காலம்ஸ். ஸோ 18 குரூப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு பீரியாடிக் டேபிளை வந்து நாம வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு எலமெண்டோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து எந்த சப்ஷெல்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாம இந்த பீரியாடிக் டேபிளை வந்து நாம 4 பிளாக்ஸா வந்து நாம பிரிச்சிருப்போம். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து எஸ் பிளாக்ல, ஐ மீன் எஸ் சப்ஷெல்ல இருந்தா அந்த எலமெண்ட் வந்து நாம எஸ் பிளாக்ல வந்து நாம பிளேஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் பி, டி அண்ட் எஃப் பிளாக். இவ்வளவுதான் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிள். நெக்ஸ்ட் வந்து நாம ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிரீனிங் எஃபெக்ட், இப்போ இந்த டயக்ராம்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதே மாதிரி ஆர்பிட்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க வந்து அவுட்டர் எலக்ட்ரான் வந்து நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி இந்த அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் இன்னர் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷனும் இருக்கு. ஸோ இந்த இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து கம்மி பண்ணுது ரிபல்ஷன் ஃபோர்ஸ்னால. ஸோ இந்த பினாமினனோட நேம் தான் வந்து நமக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னால நமக்கு நியூக்ளியர் சார்ஜோட வேல்யூ வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு எலக்ட்ரானோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற ரூல் வந்து என்ன அப்படின்னா ஸ்லேட்டர்ஸ் ரூல். ஸோ இதுவே வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷியஸா இருந்தது அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ வந்து 0, லைக் ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜன்ல வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஒன்னே தான் இருக்கு. ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து வேற எந்த எலக்ட்ரானுமே வந்து ஷீல்டு பண்ணல. இதுவே வந்து 2 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ் லைக் ஹீலியம், இதுல வந்து உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2 இருக்கு. ஸோ கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலமெண்டோட
ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நாம ஒரே ஒரு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து எடுத்துக்கிட்டு மீதம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது வந்து எப்படி ஸ்கிரீன் பண்ணுது, எப்படி ஷீல்டு பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு 2 எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் இருக்குது அப்படின்னா அந்த ஹீலியம்ல வந்து 2 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். ஸோ அதுல வந்து நம்ம ஒரு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ரெஸ்ட் வந்து எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0.30. இதுவே வந்து உங்களுக்கு வந்து மத்த எலமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நாம எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு NSNP எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0.35. N-1 பெனல்டிமேட் ஷெல்லோட எலக்ட்ரான்ஸுக்கு வந்து சிக்மாவோட வேல்யூ 0.85. மத்த எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் சிக்மாவோட வேல்யூ வந்து 0. இப்போ நாம அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ளோரினோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃப்ளோரினோட அட்டாமிக் நம்பர் 9. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5. ஸோ 2p5. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 5 எலக்ட்ரான் இருக்கு. அதுல வந்து நாம ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீதம் வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, NSNP ஷெல்ல வந்து நமக்கு 6 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ NSNP ஷெல்னா 0.35. ஸோ 6ஆல நாம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்ப N-1 எவ்வளவு இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு. அதோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 × 0.85. ஸோ ஆன்சர் வந்து 3.8 கிடைக்குது. ஸோ அதுல இருந்து நம்ம Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 5.2. ஸோ ஃப்ளோரினோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானோட ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ 3.8. நாம இப்படிதான் வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் நாம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வச்சு நாம Z எஃபெக்டிவ் வந்து நாம வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சேம் ஷெல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ SPDF இதுல வந்து இருக்கிற எலக்ட்ரானோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வச்சு நம்ம Z எஃபெக்டிவ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்க்கு தான் வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அதிகம். ஏன்னா அது வந்து நியூக்ளியஸ் கிட்ட இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து அதிகம். ஸோ அதனால வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் எஸ் சப்ஷெலுக்கு அதிகம். ஸோ SPDF இந்த ஆர்டர்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் அயான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் அயான் இருக்கும் N+, N-. ஸோ இதுல வந்து Z எஃபெக்டிவ் ஆர்டர் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா Z எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு Z/E. So Z effective is inversely proportional to the number of electrons. ஏன்னா அட்டாமிக் நம்பர் சேம் தானே எல்லாத்துக்கும். ஸோ N+ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரானோட வேல்யூ கம்மியாகும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நாம அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ், அதாவது ஒரு 4 or 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸா இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் வந்து சேம் எலக்ட்ரான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Z effective is directly proportional to positive charge, அதாவது கேட்டயான். Z effective is inversely proportional to negative charge. ஸோ வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆனயானுக்கு Z effective கம்மியாகும், ஒரு கேட்டயானுக்கு Z effective வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த Z effective வந்து நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில இம்பார்ட்டன்டான ஒரு 4 ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து பீரியாடிசிட்டியில நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். ஸோ ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஸோ நார்மலா வந்து நம்ம அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து அதை வந்து 4 மெத்தட்ஸ்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கோவேலண்ட் ரேடியஸ், அயோனிக் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், வேண்டர் வால்ஸ் ரேடியஸ். ஸோ கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னா இப்ப வந்து AB அப்படிங்கிற 2 ஆட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். கோவேலண்ட் பாண்ட் ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆயிருக்கும் ஒரு ஸ்லைட் எக்ஸ்டென்ட்டுக்கு. அப்ப வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 நியூக்ளியஸோட நடுவுல இருக்கிற அந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் DAB is equal to RA, atomic radius of A plus atomic radius of B. இப்படி வந்து நாம வந்து எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து அயானிக் ரேடியஸ். ஸோ அயான்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ், கேட்டயான், ஆனயான். ஸோ ஒரு கேட்டயான் அப்படின்னா என்னது? கேட்டயான் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணியிருக்கும். ஆனயான் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு கேட்டயானுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z எஃபெக்டிவ். ஸோ Z எஃபெக்டிவ் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் கம்மியா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒரு கேட்டயானுக்கு வந்து Z எஃபெக்டிவ் வந்து அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? Z எஃபெக்டிவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ Z எஃபெக்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு கேட்டயானுக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஆனயானுக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாகும். இப்போ நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா நைட்ரஜனுக்கு நாம ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா அது நைட்ரஜன் ஆனயான். ஸோ அதோட அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாகும். அதுல நம்ம வந்து நைட்ரஜன் கேட்டயானுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட அட்டாமிக் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ ஒரு ஆனயானுக்கு அயானிக் ரேடியஸ் அதிகம், ஒரு கேட்டயானுக்கு அயானிக் ரேடியஸ் கம்மி. நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ரேடியஸ். ஜஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 2 நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேண்டர் வால்ஸ் ரேடியஸ். ஸோ நார்மலா வந்து நாம ஒரு நோபல் கேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு மாலிக்யூலும் ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதனால நாம அதை வந்து சாலிட் ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டு நாம வந்து வேண்டர் வால்ஸ் ரேடியஸ் வந்து நாம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரேடியஸ். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் தான் நாம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ இதை வச்சு நாம பின்னாடி வர ஒரு 3 ப்ராப்பர்ட்டி வந்து நாம ஈஸியா வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேண்டர் வால்ஸ் ரேடியஸ் இஸ் கிரேட்டர் தென் மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் கிரேட்டர் தென் கோவேலன்ட் ரேடியஸ். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு பீரியட் லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் போகும்போது ஒரு குரூப்ல அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் கேசஸ். ஸோ நோபல் கேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் கம்மி ஆகணும். பட் அந்த பீரியட்லயே அப்ப நோபல் கேசஸுக்கு தானே நமக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் கம்மியா இருக்கணும். பட் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நோபல் கேசஸ்க்கு வந்து இருக்கிற ரேடியஸ் வந்து வேண்டர் வால்ஸ் ரேடியஸ். அதனால ஒவ்வொரு பர்டிகுலர் பீரியட்லயும் நோபல் கேசஸ்க்கு தான் வந்து நமக்கு அதிகமான ரேடியஸ் இருக்கும். இது வந்து நாம எக்ஸப்ஷன் மறக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து நாம இந்த எக்ஸப்ஷன் 3D எலமெண்ட் டி பிளாக்ல வந்து இது வந்து ஒரு பீரியட் சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் கம்மி ஆகிக்கிட்டே வருது. பட் அயன் போனதுக்கு அப்புறம் அயன், கோபால்ட், நிக்கல் இது 3க்கும் வந்து உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் சிமிலரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பீரியட்லேயே வந்து உங்களுக்கு ஜிங்க்கு தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ் கம்மியா இருக்கணும். பட் நிக்கலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிக்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் கம்மி ஆகாம நிக்கலுக்கு அப்புறம் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது காப்பருக்கு. அதே மாதிரி காப்பரை விட ஜிங்க்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு இந்த ஏரியா ஃபுல்லாமே நமக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன். அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அலுமினியமும் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் கேலியமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலியமுக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணும். பட் டியூ டு டிரான்சிஷன் கண்ட்ராக்ஷன் ஷீல்டிங் எஃபெக்ட் அந்த Z எஃபெக்டிவோட வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து அலுமினியம்க்கும் கேலியம்க்கும் வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து சேமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z எஃபெக்டிவ். ஸோ நம்ம அட்டாமிக் ரேடியஸ்க்கு பார்த்ததை விட இன்வர்ஸா இருக்கு. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் பீரியட்ல வந்து டிக்ரீஸ் ஆச்சு, இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற ட்ரெண்ட்லாம் வந்து அட்டாமிக் ரேடியஸ் மாதிரியே இருக்கா இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்னு வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து அட்டாமிக் ரேடியஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து உங்களுக்கு 2 எக்ஸப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இருந்து நாம ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜி வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இது வந்து ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும்.
ஸோ இதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஸோ 2p3 நைட்ரஜனுக்கு. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்த்தபடி half filled and fully filled electronic configuration are more stable. ஸோ நீங்க வந்து ஒரு ஆர்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். அதாவது half filled or fully filled இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நாம அதிகமா எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆட்டம் வந்து எப்பவுமே ஸ்டெபிலிட்டியில இருக்கதான் ட்ரை பண்ணும். ஸோ எலக்ட்ரானை வந்து ஈஸியா வந்து லூஸ் பண்ணுது அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நைட்ரஜன் வந்து ஆல்ரெடி வந்து half filled electronic configuration. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி மோர் ஸ்டேபிள். அதனால நம்ம அதிகமா எனர்ஜி கொடுத்தாதான் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து SPDF. ஸோ இப்போ 2 ஆர்பிட்டால் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. SP ரெண்டுமே வந்து half filled. இப்போ இதுக்கு வந்து யாருக்கு வந்து எனர்ஜி அதிகமா தேவைப்படும் அப்படின்னா S சப்ஷெல். ஏன்னா அது வந்து நியூக்ளியஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து S ஆர்பிட்டால்ல இருந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். அதனால வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து S சப்ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து அதிகமா தேவைப்படும். இந்த 2 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஆர்டரா இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இதோட ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டரும் ரியாக்டிவிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஈஸியா வந்து லூஸ் பண்ணிடும். ஏன்னா ஈஸியா லூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணிடும். ஸோ அதனால அயனைசேஷன் எனர்ஜி கம்மி அப்படின்னா மெட்டாலிக் நேச்சர் அதிகம். ஸோ அதனாலதான் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கான நேச்சர் இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z எஃபெக்டிவ். ஸோ இதோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும்? பீரியட் அண்ட் குரூப்ல அட்டாமிக் ரேடியஸ்க்கு ஆப்போசிட். இதுவும் வந்து ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான். அதாவது ஒரு ஆட்டம் வந்து எப்போ வந்து எலக்ட்ரான் ஈஸியா கெயின் பண்ணும்? ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் கேசஸ் எடுத்தீங்க அப்படின்னா நோபல் கேசஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஸோ அது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணாது. ஸோ இருக்கிறதுலே வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி யாருக்கு வந்து கம்மி அப்படின்னா நோபல் கேசஸ்க்கு. அதே மாதிரி இந்த பெரிலியம் நைட்ரஜன் இதுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கும் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மி. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு half filled electronic configuration இருக்கும். ஸோ half filled configuration is more stable. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ நார்மலா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் நீங்க வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து கம்மி ஆகணும் அக்கார்டிங் டு ட்ரெண்ட். பட் என்ன நடக்குது அப்படின்னா குளோரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி புளோரினை விட அதிகம். தட் இஸ் பிகாஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி புளோரினுக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம் டியூ டு சைஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சல்ஃபர் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆக்சிஜனை விட அதிகம். சிலிக்கானுக்கு வந்து கார்பனை விட சிலிக்கானுக்கு வந்து கார்பனை விட எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து அதிகம். ஸோ இந்த 3 எக்ஸெப்ஷன் டியூ டு எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் ஸ்மால் சைஸ். இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நீங்க வந்து அக்கௌண்ட்ல எடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பா வந்து அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இதுவும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z எஃபெக்டிவ். ஸோ ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும்? அட்டாமிக் ரேடியஸ்க்கு ஆப்போசிட். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னா the tendency of an atom to attract the shared pair of electrons. ஸோ ஒரு AB அப்படிங்கிற ஒரு 2 ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னா ஸோ யாருக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமோ அவங்க வந்து அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து டுவர்ட்ஸ் தம் இழுத்துப்பாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நான் மெட்டாலிக் நேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி.
ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளூரின் அந்த சைடு வந்து அந்த பீரியாடிக் டேபிள்ல ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அங்க இருக்கிற எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி நாம ஆக்சைட்ஸ், ஆக்சி ஆசிட்ஸ் அண்ட் ஹைட்ரைட்ஸ் இதோட அசிடிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி நான் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல வந்து எப்படி வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு அசிடிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். பட் இதுலயே வந்து சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது சில ஆக்சைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் குரூப் அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பேசிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். நான் மெட்டல்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் மோஸ்ட்லி அசிடிக் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். நடுவுல வந்து மெட்டலாய்ட்ஸ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஆம்போடெரிக் ஃபார்ம் பண்ணும். பட் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட்ல இந்த பெரிலியம் ஃபார்ம் பண்ற ஆக்சைடு வந்து ஆம்போடெரிக் இன் நேச்சர். அதே மாதிரி இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் வந்து ஆம்போடெரிக் ஆக்சைடு அப்படின்னு. அதே மாதிரி கீழே வந்து எதெல்லாம் வந்து நியூட்ரல் ஆக்சைடு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் பாண்ட்ஸ். நேச்சர் ஆஃப் பாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏ அண்ட் பி வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸோ அவங்களோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட டிஃபரன்ஸ் வந்து 0 அப்படின்னா அந்த பாண்டோட நேச்சர் வந்து நான் போலார். அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1.7 அப்படின்னா அயானிக் பாண்ட், லெஸ் தென் 1.7 அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் லைக் தெர்மல் ஸ்டெபிலிட்டி, லாட்டிஸ் எனர்ஜி, ஸோ கோவேலண்ட் நேச்சர், அயானிக் நேச்சர் அதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் பிளாக்ல வந்து ஒவ்வொரு பிளாக் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஆர்டர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்னு வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம்.